ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கோபி சொல்றாரு, நான் இதனால தான் சொன்னேன் கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலான்னு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே எங்க வீட்டுக்கு நீங்க திருட்டுத்தனமா வந்துட்டு போற மாதிரி நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு எல்லாத்தையும் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா உங்க ஒய்ஃப் எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிருப்பாங்க. இப்போ உங்க வீட்ல இருந்து ஒருத்தரா வந்து சண்டை போட போறாங்க அப்படின்னு ராதிகா அம்மா சொல்றாங்க. அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவளை என்னோட ஒய்ஃப்னு சொல்லாதீங்க, என்னோட ஒய்ஃப்னா அது ராதிகா மட்டும்தான் அப்படின்னு கோபி சொல்றாரு. எந்த பிரச்சனையும் இனிமே வராது, அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்படியும் கோபி பாக்கியா ரெண்டு பேருமே மனமேடைக்கு வராங்க. பாக்கியா இப்போ பந்தியில பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அங்க சாப்பிட்ற ஒருத்தர் சொல்றாரு, நீங்க தான் எல்லா சமையல் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. எங்க ஊர் கோயம்புத்தூர், அங்க வந்து சமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உன்னோட தாய்மாமன் தான், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா இப்ப அங்க நின்னு கோபி ராதிகா ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்கிறாங்க. கோபி இப்போ பாக்கியாவை பாக்குறாரு. இடியட், பார்த்தாலே எரிச்சலா வருது அப்படின்னு சொல்றாரு. ராதிகா உடனே பாக்குறாங்க, நான் ஒன்னும் சொல்லல ராதிகா, அங்க நின்னு பாத்துட்டு இருக்கிறாள் அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா செல்விட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. கோபியோட சேர்ந்து வாழ்ந்த நாட்களை பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. ராதிகா தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு கோபி சொன்னது ஞாபகத்துக்கு வருது பாக்கியாவுக்கு. கண்ணை தொடச்சிட்டு வைராக்கியத்தோட இப்ப வேலை பார்க்க போறாங்க பாக்கியா. அந்த டைம்ல கரெக்டா இப்போ கோபியோட அப்பா மண்டபத்தை தேடி கண்டுபிடிச்சு மண்டபத்துக்குள்ள வந்துடுறாரு. செல்வி கோபி அப்பா வந்திருக்கிறத பாத்துடுறாங்க. அதை பத்தி வேகமா போய் பாக்கிட்ட சொல்றாங்க. சீக்கிரம் வாக்கா, ஐயா மண்டபத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. யார் வந்திருக்கிறது அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. உன்னோட மாமனார் தாங்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிர போது, சீக்கிரம் வாக்கா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க பாக்கியாவை. கோபி இப்ப அவரோட அப்பா பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நில்லு ராதிகா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வராரு. கோபி அப்பா கோபியை திட்டுறாரு. காலம் போன காலத்துல இப்படி கல்யாண கோலத்துல வந்து நிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு கோபி. இன்னைக்குதான் என் வாழ்நாள்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பேரை பேத்தி எடுக்கிற வயசுல நீ கல்யாண கோலத்துல நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாரு கோபியோட அப்பா. உன்னை இந்த கோலத்துல உன் பிள்ளைகள் பார்த்தா அவங்க உன்னை மதிப்பாங்களா அப்படின்னு திட்டுறாரு. உன் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியுமா, கொஞ்சமாவது அதை பத்தி நீ யோசிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரோட சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ராதிகா அண்ணே சொல்றாரு, இப்படி என்ன ஒவ்வொருத்தவங்களா வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, போலீஸ வர சொல்லுங்க, நான் அவங்ககிட்ட நியாயம் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டை விட்டு வெளியில வந்து குடும்பத்தை விட்டுட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்றது நியாயமா, நான் அவங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, நானாப்பா வீட்டை விட்டு வெளியில வந்தேன், என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு பாக்கியாவையும் கோபி அப்பாவையும் சொல்றாரு. சட்டப்படி இப்போ பாக்கியாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இனிமே நான் யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா கோபி அடிக்க வராரு. கோபி இப்போ மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவர் தடுமாறி கீழே விழ போறாரு. அந்த டைம்ல பாக்கியா பிடிச்சிடுறாங்க. கோபி அப்பா பாக்கியாவை பார்த்து, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. ராதிகா அம்மா சொல்றாங்க, நீ தானே போன் பண்ணி வர சொல்லிருப்ப, இப்ப எதுவும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்னோட மாமா, அவருக்கு இங்க வந்து நடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு பாக்கியா கோவமா சொல்றாங்க. இருந்து போ அப்படின்னு பாக்கியாவை பார்த்து சொல்றாரு கோபி. நான் ஒன்னும் உங்க கல்யாணத்துக்கு வரல, இங்க வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா மாமனார் சொல்றாரு கோபியை பார்த்து, நீ டைவர்ஸ் பண்ணது பாக்கியாவை தான், உன் பிள்ளைகளை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீ இவ்வளவுதான் பிரிஞ்சு வந்திருக்கிற, உன் பிள்ளைகளை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் என் பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்கிறேன்னு யார் சொன்னது அப்படின்னு கோபி கேக்குறாரு. ஏதோ தெரியாதனமா கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க, நைட்டு தங்கி காலையில இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவளை என்னோட தலையில கட்டி வச்சு பெரிய பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. அதுல இருந்து விடுதலை ஆகி நான் புதுசா ஒரு வாழ்க்கையை தேடி போக போறேன், எங்களை வாழ்த்திட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, மனசாட்சி இருக்கிற யாரா இருந்தாலும் நீ பண்றத அயோக்கியத்தனம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா இப்போ கோபியோட மாலையை பிடிச்சி இழுக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.